Hi students, good morning. Good morning ma'am. என்ன ஆரவ், குட் மார்னிங் பலமாக இருக்கு. ஆனால் காம்படிஷனில் நீ ஒன்று வின் பண்ண காணுமே. ஹை விம்லா, நீ தான் பாட்டு போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்க. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேம். சூப்பு சாப்பிட போகிறேன். சூப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா ரொம்ப தேங்க்யூ. என்ன ஆரவ், கிளாஸில் ஒரே சேட்டை பண்ணுறேன், மிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. காம்படிஷனில் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் வின் பண்ணியிருக்கா. நீ எந்த காம்படிஷன்லையும் கலந்துக்கலையா? என்னை எங்கேயாவது நிம்மதியாக சூப்பு சாப்பிட விடுறியா? எப்போ பாரு என்னை யாரும் உனக்கு இது வரமாட்டேங்குது அது வரமாட்டேங்குது சொல்கிறீங்க. ஸ்கூலுக்கு போனால் மிஸ்ஸு சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உன்னை ரொம்ப கேலி பண்ணுறாங்க. இப்போ நீயுமாக்கா? இல்லைடா தம்பி, நான் அதை சொல்லலை. எப்போ பாரு என்னை எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு அவ்வளோதான் வருது படிப்பு, நான் என்ன பண்ணுறது? ஆரவ் விடாத, நீ எழுத எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ காம்படிஷனில் கலந்துட்டு எனக்கும் பெருமையாக இருக்குமே நினச்சேன், அதனால தான் கேட்டேன். சரியா, நீ ஃபீல் பண்ணாத, விடு. சரி, நான் கிளாஸுக்கு கிளம்புறேன், பாய். நீ சாப்பிடு. சரிக்கா, நீ போயிட்டு வா. எல்லாருமே இதில் யாரும் இதில் பெஸ்ட்டாக இருக்காங்க. வேமனாக அந்த பாட்டு பாடுறா. அரவிந்த் நல்லா படிக்கிறான், கிளாஸ் ஃபஸ்ட்டு வரான். இந்த மாதிரி எல்லாருமே ஏதாவது பெஸ்ட்டாக இருக்காங்க. நான் மட்டும் வேஸ்ட்டாகவே இருக்கேன். ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறேன். எந்த காம்படிஷனில் கலந்துக்கிறது இல்லை. என்ன, நான் ஏன் இப்படி இருக்கேன் கடவுளே? என்ன இது திடீர்னு இப்படி ஒரு வெளிச்சம்? ஏன் அழுகிறாய்? என்னுடைய குரல் கேட்கிறதா உனக்கு? நீ எதற்கும் உதவாதவன் என்று நினைப்பது தவறு. உன் நண்பர்கள் பாட்டிலும் படிப்பிலும் பரிசு பெற்றால் அது அவர்கள் முயற்சிக்கு கிடைத்த பரிசு. மனிதர்கள் அனைவரிடத்திலும் ஒரு தனித்திறமை நிச்சயம் உண்டு. அதை உணர்ந்தவர்கள் சாதிக்கிறார்கள், உணராதவர்கள் கடவுளை சோதிக்கின்றனர். அவர் இருக்கிறாரா என்று. உன் முயற்சி மகிழும் போது பரிசு சத்தமிடும் உனக்காக. இதோ உன் வருங்காலத்தை பார். சிறந்த ஓவியனாக நீ பட்டம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறாய். புத்துணர்ச்சியோடு எழு ஆரவ். எனக்குள்ள இருக்க திறமையை நான் வளர்த்துக்க போறேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிராயிங்கையும் நான் இனிமே சூப்பரா டெவலப் பண்ண போறேன். வந்துட்டேன் நண்பர்களே, வந்துட்டேன். எனக்காக கிளாப் பண்ண ரெடியா இருங்க. கதையில் பேசிய தேவதை நம் மனதில் உள்ள நற்சிந்தனையின் உருவமே. நம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே தேவதை வந்து தெளிவு செய்ய மாட்டாள். நமக்கு தேவையானதை ஆழ்மனதில் நினைத்து இடைவிடாது முயற்சிக்க வேண்டும். வெற்றி நிச்சயம். தோல்வியில் துவண்டு மனம் உடைந்து விடாதே. வெற்றி கிடைத்ததும் முடிந்தது என்று நின்று விடாதே. ஓடிக்கொண்டே இரு. வெற்றிகளை சேர்த்து உனக்கு மாலையாக்கு.